ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்காக யுவர் ஸ்டோரி அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் உங்களால் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண முடியலை. இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ண முடியாமல், இல்லாட்டி ஸ்டோரி ஐக்கனை கிளிக் பண்ண ஒர்க் ஆகாமல், அதாவது ஸ்டோரி ஒர்க் ஆகாமல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஸ்டோரி சம்மந்தமாக இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களால் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ண முடியலை, ஸ்டோரி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒருக்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருக்க யுவர் ஸ்டோரி அப்படின்றத கிளிக் பண்ணி ஸ்டோரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஏதாவது இஷ்யூனால அப்படி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் நார்மலாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரை பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா பண்ணியை ஸ்க்ரோல் பண்ணி வரீங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு ஸ்டோரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவுமே ஸ்டோரி ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு நீங்கள் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்டேட் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே சம்டைம்ஸ் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒருக்கு ஸ்டோரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ஃபோஸ்டோப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகும். அப்படி கிளியரான அப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுடைய லொகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகினதுக்கு அப்புறமா ஒருக்க ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு ஸ்டோரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட்டுமே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்காக முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.